இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 6:37 வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதா எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா மனுஷரையும் என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்கிறாரு. யோவான் 6:39 வசனத்தில் அவர் எனக்கு தந்தவைகளை ஒன்றும் நான் இழந்து போகாமல். அப்போ கர்த்தர் குமாரனுக்கு ஒப்புவித்த மனுஷர்களை ஒருவரும் அவர் இழந்து போகாதபடிக்கு கடைசி நாட்களில் அவர்களை உயிரோடு எழுப்புவதே தன்னை அனுப்பின பிதாவுடைய சித்தமாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ பிதா கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனில் சேர்க்க மட்டும் கடைசி காலத்திலே அவர்களை எழுப்புவதற்கு மட்டும் அவர்களை விட்டு அவர் விலகாதபடி அவர்களை தன்னிடத்திலிருந்து ஒருவரும் பிரிக்காதபடிக்கு அவர் வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். யோவான் 17:24 வசனத்தில் பார்க்குறோம், பிதாவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் என்னில் அன்பாக இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களை காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே குமாரனிடத்தில் அன்பாக இருந்தார். அவருக்கு ஒப்புவித்தவர்களை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை காக்கிறார். அவர்களோடு கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறார். அவங்க என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நித்தியத்திலே நாமும் குமாரனோடும் பிதாவாகிய தேவனோடும் என்றென்றும் வாசம் பண்ண போகிறோம் இல்லையா? அந்த நித்திய ஜீவனை தருவதற்காக தான் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களாய் நாமும் இருக்கிறோம். ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்னு பார்க்குறோம். யோவான் 10:28-29 பார்க்கும்போது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. யாருக்குன்னா அவர் அனுப்பின மக்களுக்காக, குமாரனுக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன். அவங்க ஒரு காலம் கெட்டு போக மாட்டாங்க, அவங்கள என் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாதுன்னே சொல்கிறாரு. அவைகளை எனக்கு தந்தை என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்தும் பறித்து கொள்ள ஒருவனாலும் முடியாது. அப்போ பிதாவின் கரத்திலிருந்தும் அவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட நம்மை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது. அதாவது பிசாசு தன் பக்கமாக இழுத்து கொள்ளலாம் முடியாது. ஏன்னா குமாரனுக்கு ஒப்புவிக்கப்பட்டவங்கள நித்தியத்துக்கு அழைத்து கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. யோவான் 17:2 பார்க்குறோம், பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனே மகிமைப்படுத்துங்க. அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும்னா அந்த ஒப்புவிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்னை மகிமைப்படுத்துவது போல நானும் உம்மையும் மகிமைப்படுத்துவேன்னு சொல்கிறார். யோவான் 17:6 நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அப்போ குமாரன் இந்த பூமியில் தன்னை அனுப்பினவர் பிதாவாகிய தேவன், அவருடைய ஒரே பேரான குமாரன். இவர் உலகத்தில் இருக்கிற சகல மனுஷர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களை ரட்சிக்கவே தன்னுடைய ஜீவனை தாமாகவே ஒப்பு கொடுக்க முன்வந்தார் இல்லையா? அனுப்பினவர் பிதாவாகிய தேவன் என்பதை மக்களுக்கெல்லாம் அவர் எடுத்துரைத்தார் சுவிசேஷமாக. அப்போ அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேனேன்னு சொல்கிறாரு. எனக்கு நீர் தந்தீர், அவர்கள் எல்லாரும் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்கிறாரு. அப்போ பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு போதித்தபடியே தான் அவர் நமக்கும் போதித்து இருக்கிறார். ஏசாயா 55:7 பார்க்குறோம், துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். அப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற முடியும்னா நம்முடைய துன்மார்க்க வழியை விட்டு விலகணும், அக்கிரம நினைவுகளை விட்டு நம்ம விலகி கர்த்தரிடத்தில் திரும்பணும். ஏன்னா கர்த்தர் நம்மை மன்னிக்க அவர் தயப்பெருத்தவர், அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அதனால் நம்ம தேவனிடத்தில் திரும்பணும்னு சொல்கிறார். எபிரேயர் 4:15 பார்க்குறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போலவே அவரும் சோதிக்கப்பட்டதுனால பாவம் இல்லாதவராக இருக்கிற அந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அப்போ நம்முடைய பலவீனங்களிலே குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லைன்னா நம்மை போல அவரும் சோதிக்கப்பட்டதுனால தான், அவர் பாவம் இல்லாதவராக இருக்கிறதுனால நமக்கும் ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் நம்மை வழிநடத்த என்கிற ஒரு நிச்சயத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
2 தீமோத்தேயு 2:19 பார்க்குறோம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன், அதுவே அவனுக்கு முத்திரையா இருக்குன்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ அவரில் அஸ்திபாரம் கொண்டு இருக்கிறோம், அவர் வசனத்தை நம்ம அஸ்திபாரமாக கொண்டு இருக்கிறோம், அவர் நாமத்தை நம்ம விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறோம். அப்போ தம்முடையவர்களே அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா? மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறது போல கர்த்தர் தம்முடையவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அதனால் அவங்க அநியாயத்தை செய்ய மாட்டாங்க, அதுவே அவங்களுக்கு முத்திரையாக இருக்குன்னே வேதவசனம் சொல்லுது. யோவான் 6:65 சொல்லுது, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திலே வரான் என்று இதன் நிமித்தம் உங்களுக்கு சொல்கிறேன்றார். அப்போ பிதா ஒருத்தனுக்கு கிருபை செய்யலைன்னா, இறக்கம் காண்பிக்கலைன்னா நம்ம குமாரனிடத்துலேயும் வர முடியாது. தீத்து 3:3-7 வரைக்கும் பார்க்கும்போது, முற்காலத்தில் நாம் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவங்களாக இருந்தோம். துர்குணத்திலையும் பொறாமையிலையும் ஜீவனம் பண்ணுகிறவர்களாக இருந்தோம். அதே போல் அநேகரால் பகைக்கப்படத்தக்கவர்களாகவும் ஒருவருக்கொருவர் பகைக்கிறவர்களாகவும் இப்படிப்பட்ட துர்குணத்தோடு நாம் இருந்தோம். ஆனால் தேவனுடைய தயவும் மனுஷன் மேலே அவர் வைத்த அன்பு பிரசன்னமாகும் போது நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் நம்மை தேவன் ரட்சிக்காமல் அவருடைய இரக்கத்தின்படியே நம்ம மறுஜென்ம முழுக்கத்தினாலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல்னால நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ மூலமாக நம்ம சம்பூர்ணமாய் பரிசுத்த ஆவியை நம்மேல் அவர் பொழிந்தருளி வைத்திருக்கிறார். அதனால் நம்ம தேவன் நம்மை முன்குறித்து அழைத்து அறிந்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமானாக்கி நீதிமானாக்கினவர்களை மகிமையிலே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்னு ரோமர் 8:28-29-30 நாம் பார்க்குறோம். அப்போ அவரை நாம் நம்பி இருக்கும்போது அவர் கரத்திலேருந்து நம்மை ஒருவரும் பிரிக்க முடியாது. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்திலே காத்து கொள்ளுன்னு சொல்லி யோவான் 17:11 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பேசுகிறத பார்க்குறோம். அப்போ அவருக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினாலே நம்மளை பாவமர கழுவி சுத்திகரித்து நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் அவர் சேர்க்கறதுனால அவருடைய நாமத்திலே இவர்களை எல்லாம் காத்து வரும்படியாக குமாரன் பிதாவினிடத்திலே நமக்காக வேண்டுதல் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் பிதா குமாரனுக்கு ஒப்புவிக்கப்பட்டவங்கள அவரிடத்துலேருந்து ஒருவரும் பிரிக்க முடியாது. அதே போல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சேர்க்கிறோம்னா அவர் நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்கிறார். யாராக இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தரை நோக்கி வரும்போது அவர் தம்மண்டை சேர்த்து கொள்வார். அவங்களை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர்களை கைவிடாது காத்து வழிநடத்துவார். ஆமென்.